தமிழ்நாட்டிலே தண்ணி இல்லாத மாவட்டம்னு இதை சொல்லி வச்சிருக்காங்க. இங்க இருக்க மக்களுக்கு தெரிஞ்ச கஷ்டம் இங்க இருக்க நீர்வளத்துறைக்கு தெரியும்ல. இவங்க எவ்வளோ முன்னெடுப்பு எடுக்கணும், எவ்வளோ ரெடியா இருக்கணும். மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் சீரியஸாக சொல்றேன், வாலண்டியர்ஸோ என்ஜிஓ நாங்கள் பண்றோம்னு போறப்ப கலெக்டர் அவ்வளோ ரெஸ்பெக்டோட இன்வைட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா நம்மளோட வந்து சைட் விசிட் வருவாங்க. நம்மளை வந்து சைரன் வச்ச காரில் கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. அப்படி கொண்டாடுவாங்க கலெக்டர்ஸ். இங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இங்க கலெக்டர் இஸ் ரெடி. கலெக்டர் நல்ல மனுஷன், அவர் அவ்வளோ ட்ரை பண்றாரு. அவர் முன்னாடி சொல்லுவாங்க ஒரு 2 நாள்ல முடிச்சு கொடுத்துறேன் சார். அவர் முன்னாடியே நான் கேட்டேன், சார் இவங்க கொடுத்துருக்க டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு 2-3 மாசம் ஆகுமே சார். மழைக்கு முன்னாடி வேலை பார்க்கணும், வேலை பார்த்தா தான் ஆற்றுல தண்ணி வரும். இவங்க கொடுக்குறதெல்லாம் பார்த்தா 5-6 மாசம் ஆகும் போல, நான் எப்படி சார் வாங்க முடியும்? 2 நாள்ல வாங்கி கொடுத்துறோம் சார்னு கலெக்டர் முன்னாடி சொன்னாங்க. இது சொன்னது அக்டோபர். அந்த வேலை பண்ண முடியல. கொஞ்சம் பார்ட் ஆஃப் த ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். அந்த வேலை பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட 200 லேக்ஸ் நேரம் தண்ணி இருந்திருக்கும். அந்த தண்ணி ஃபுல்லாக கடலுக்கு தான் வேஸ்ட்டாக போச்சு. மொத்தமா இதுக்கு மட்டும் எவ்வளோ செலவாச்சு? இப்போ இந்த இடத்த மட்டும் சரி பண்றதுக்கு அண்ட் வரப்பு அந்த வர கால்வாய்களை சரி பண்றதுக்கு எவ்வளோ ஆச்சு? நீங்களே கெஸ் பண்ணுங்களேன். ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் சேனல், அதில் நிறைய இடம் காணாமல் போயிடுச்சு. ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணணும். ப்ளஸ் சீமைக்கரை மரங்கள் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருந்துச்சு. கரைகள் இல்லை. ப்ளஸ் இந்த ஊரணி, ப்ளஸ் இந்த கண்மாயில் ஒரு இது எவ்வளோ வந்துடும் தெரியல. கவர்மெண்ட்டில் போனோன்னா அப்படி 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா சொல்லுவாங்க. 5,20,000 இல்லைங்க, ரொம்ப கம்மிங்க 5 லட்ச ரூபாங்கிறது. ஆமாம், அதுதான் இங்கே ஒரு பார்வையே அப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி நீர்நிலைகள் சீரமைக்கு வந்து ரொம்ப செலவு, பொருட்செலவு எடுக்கும். சாமானிய மக்களால் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, நானே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இதுக்குள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்கு பெரிய அளவுல பொருட்செலவுலாம் இருக்காது. எப்படி நம்ம இதை பண்றோம் அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ பெருசாலாம் செலவு இருக்கு. 5 லட்ச ரூபா செலவு பண்ணா நம்ம இவங்களுக்கு எத்தனை மாசம் இது பயன்பெற முடியும் இந்த தண்ணியை வச்சு? இது ஃபர்ஸ்ட் சைக்கிள். இது ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு தண்ணி இருக்கும். அந்த கண்மாய் கண்டிப்பாக வந்து 7 மாதத்துக்கு மேலே தண்ணி இருக்கும். ஆமாம், இது ஃபர்ஸ்ட் சைக்கிள். அடுத்த வருஷம் மேலே இன்னும் அதிகமாகும். ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணியிருக்கும். இந்த வருஷம் நிறைய தண்ணி குடிக்கும். அடுத்த வருஷம் அந்த குடிக்கிற அளவுங்கிறது குறையும். ஸோ அடுத்த வருஷம் 7 மாதங்கிறது 9 மாதம் ஆகும். ஒரு 3-4 சைக்கிள்ஸ் போனதுக்கப்புறம் 12 மாதமும் வத்தாமல் இருக்கும். பாருங்களேன், அதுதான். ஆனா பெரிய செலவு, பெரிய பொருட்செலவுன்னு சொல்லி நம்ம நம்ப வச்சிருக்காங்களோங்கிற மாதிரி தான் நீங்க சொல்றது இருக்கு. அது நான் வந்து அடிச்சு பெட் கட்டி கூட சொல்லுவேன். அந்த செலவுலாம் வரவே வராது. இப்போ இங்க இருந்து இந்த தண்ணி இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ பேர் ஊர்ல இருந்து காலி பண்ணி போயிருக்காங்க. அவங்க சொல்றது பார்த்தா இங்க யாருமே இல்லை. இங்க இருக்க ஆடு மாடு கூட இங்க கிடையாது, எல்லாம் இறந்து போச்சு. ஆடு மாடு சில இனங்களே அழிஞ்சு போச்சு. நாட்டு மாடு, நாட்டு ஆடு, நாட்டு நாய், கோழி எல்லாமே அந்த இனங்களே அழிஞ்சு போச்சான். ஒரே காரணம் என்ன அப்படின்னா தண்ணி பிரச்சனை. இப்போ நீங்க சொல்றது வந்து ஒரு 5 லட்ச ரூபா செலவுங்கிறீங்க. இப்போ இவ்வளோ விஐபிஸ் வந்து சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க, நிறைய இடத்துல இருக்கிறாங்கிறீங்க. அவங்களாம் மனசு வச்சா கண்டிப்பா சரி செய்ய முடியும் தானே? கண்டிப்பா சரி செய்யலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இங்கே என்ன இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணுறதெல்லாம் தாண்டி யார் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ யாருக்கிட்ட அவங்க போய் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ தான் அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் இங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட டெல்டா டிஸ்ட்ரிக்ஸில், கொங்கு பெல்ட்டில், சென்னையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்டரேஷன் ஆக்டிவிட்டீஸுங்கிறது இருக்கும். இவங்களுக்கு வந்து ரொம்ப புதுசு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இங்கே பண்ண வரப்பவே எதுக்கு இவன் எங்கேருந்தோ இங்கே வந்து பண்ணுறான் சம்மந்தமே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு தண்ணி வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய விஷயம் மாறிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கும் இப்போ தான் போய் சேர்ந்துருக்கும் செய்திகள்.